This video is sponsored by genreviews.online. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யார், அவர் இந்தியாவுக்காக என்னென்ன பண்ணார், அவர் ஏன் இந்த குழந்தைகள் தின விழாவுக்கு நம்ம அவரோட பிறந்தநாளை கொண்டாடுறோம் அப்படின்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுது. அந்த அவரோட பிறந்த நாள் தான் நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டுருக்கோம் இந்தியாவில். அது ஏன்றதை பார்க்கலாம். பண்டிட் ஜவஹர்லால் நேரு 1889 ஆண்டு நவம்பர் 14 அலகாபாத்தில் பிறந்தார். அவருடைய சிறு வயதில் வீட்டிலிருந்து கல்வி பயின்றார். தனது 15வது வயதில் இங்கிலாந்து சென்ற அவர் ஹீரோவின் 2 ஆண்டுகள் கழித்த பின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இயற்கை அறிவியல் கல்வி பயின்றார். பிறகு அவருக்கு பாரில் இணையுமாறு இன்னர் டெம்லில் இருந்து அழைப்பு வந்தது. 1912 இந்தியாவிற்கு திரும்பிய அவர் நேரடியாக அரசியலில் நுழைந்தார். அயல் நாட்டில் பிடியில் இருந்து பாதிக்கப்பட்டு விடுதலைக்காக போராடுகின்ற தேசங்கள் மீது அவர் ஆர்வம் காட்டி வந்தார். அயர்லாந்தில் சிண்டியன் இயக்கத்தில் அவர் அதிக ஆர்வம் காட்டினார். 1912 பங்கிப்போர் காங்கிரஸ் மாநாட்டில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். 1919 அலகாபாத்தில் ஹோம் ரூல் லீக்கின் செயலாளர் ஆனார். 1916 மகாத்மா காந்தியை முதன்முறையில் அவர் நேரில் சந்தித்தார். முதல் சந்திப்பின் போது அவர் மகாத்மா காந்தியின் வெகுவாக ஈர்க்கப்பட்டு அவரை பின்பற்றினார். 1920 உத்தரப்பிரதேசத்தில் பிரதாப்கர் மாவட்டத்தில் முதல் கிறிஸ்டியன் யாத்திரையை மேற்கொண்டார். 1920 முதல் 22 வரை ஒத்துழையாமை இயக்கத்திற்காக அவர் 2 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். நேருவின் பெற்றோர் பெயர் பண்டிட் மோதிலால் நேரு மற்றும் அவர் தாயார் பெயர் ஸ்வரூப் ராணி அவர்கள். பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் மகள் இந்திரா காந்தி அவர்கள். முதலில் இந்திரா பிரியதர்ஷினி நேரு அவரின் முழு பெயர். ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். 1928 சைமன் கமிஷனுக்கு எதிராக ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கியதில் காவலர்கள் மீது தடியடி நடத்தினார். 1928 ஆகஸ்ட் 29 அவர் அனைத்து கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். அவர் தந்தை திரு மோதிலால் நேருவின் பெயரில் கொண்டுவரப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மறுசீரமைப்பதற்காக நேருவின் அறிக்கையில் முக்கிய பங்கு வகித்தார். அதே ஆண்டில் இந்தியாவுடனான ஆங்கிலேயரின் இணைப்பை துண்டித்து சுதந்திர இந்தியா என்ற அமைப்பை அவர் நிறுவினார். பின்பு அதன் பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்றார். நாட்டிற்கு சுதந்திரம் பெறுவதையே நோக்கமாக கொண்ட இந்திய தேசிய காங்கிரஸ் லாகூர் அவையின் 1929 ஆண்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பிப்ரவரி 28, 1914 கமலா கவுலை மணந்தார். இவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற சுயசரிதையை எழுதினார். அவர் 27 மே 1964 அன்று இதய கோளாறு காரணமாக இறந்தார். நவீன இந்தியாவின் சிற்பி என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. குழந்தைகள் மீது அதிக பிரியம் கொண்டவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அதனால் குழந்தைகள் அவரை செல்லமாக நேரு மாமா என்று அழைக்க பெற்றார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு குழந்தைகளை தேசத்தின் உண்மையான சொத்தாக அவர் கருதினார். குழந்தைகள் தினத்தையொட்டி பள்ளி கல்லூரிகளில் குழந்தைகளுக்கான நடனம், நாடகம், பேச்சு, கட்டுரை போட்டி என பலவிதமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். பண்டிட் ஜவஹர்லால் நேரு பொதுவாகவே வெண்மை நிற ஆடையை மட்டுமே அணிவார். அவர் சட்டையில் ரோஜா பூ என்றுமே இருக்கும். அவருக்குண்டான அடையாளமாக மாற்றப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நேரு மாமாவை பற்றி ஷார்ட்டாக பார்த்துருந்தோம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பற்றி நம்ம பார்ப்போம். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எதை கரெக்ஷன் இருந்தாலும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.